ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. நம்ம தோட்டத்தில வந்து கார்டனுக்குலாம் ட்ரிப் இரிகேஷன் போட்டாச்சுங்க. அது போட்டதுலேருந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. எங்கேயாவது வெளியில போனா கூட அது பக்கத்துல டைமர் தண்ணி ஆன் ஆயிடுதுங்களா, கவலையே இல்லாம வெளியில போயிரலாம். இது வந்து போட்டு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க. ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருக்குது. நாங்க வந்து எங்க தோட்டத்துக்கு தகுந்த மாரி ட்ரிப் இரிகேஷன் வந்து கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கிட்டோங்க. நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு பிடிச்ச மாரி எப்படி வேணா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எங்களோட வெர்ஷன் வந்து நாங்க எப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்றேங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ட்ரிப் இரிகேஷன் செட்டு வந்து பார்த்திங்கன்னா, அமேசான்லேயே சேல் பண்ணுறாங்க ஹோல் செட்டு. பட் நாங்க வந்து அங்க வாங்கலைங்க. அதில இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்களா, எதுக்கு அதிகமா காசு கொடுத்து வாங்கணுன்ட்டு வாங்குறல. நாங்க என்ன பண்ணோம்னா, ஹோம் டிப்போலயும், லோவ்ஸ்லயுங்க வேணுங்கிற ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா நாங்க ஆல்ரெடி வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் சிம்பிளா தான் போட்டிருந்தோங்களா, ஸோ அதுக்கு இதுவே போதும் அப்படின்ட்டு சின்ன சின்ன பேக்லாம் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டோங்க. இதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூபுங்க, இந்த ஹோஸ் வந்து 1/4 இன்ச்சுங்க. இந்த 1/4 இன்ச் பைப்பு தான் வந்து அந்த மெயின் ஹோஸோட கனெக்ட் பண்ணுறதுங்க. இது வந்து 1/4 இன்ச்சு கரெக்டாக இருக்குங்க. அதே மாரி அந்த டீ ஜாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா, ட்ரிப்பர் டீங்க. இது வந்து ட்ரிப்பர் டீன்னு சொல்லுவாங்க. டீ மாரி ஷேப் இருக்குது பாருங்க. இது ஒரு ஷேப்பு, இன்னொன்று ஷார்ப்பாக இருக்கிறதுங்க. அதுதான் வந்து இந்த ட்ரிப்பரோட கனெக்ட் பண்ணுறதுங்க. இது வந்து கப்ளிங். கப்ளிங் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கப்ளிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து ட்ரிப் இரிகேஷன் ஹோல் பஞ்சுங்க. பைப் வந்து நம்ம ஹோல் போடணும் இல்லைங்களா, எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஸ்மால் பைப் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா, அதுக்காக இது நல்லா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சீலிங் டேப் வந்து பைப் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சீலிங் டேப் யூஸ் பண்ணுவாங்க. ஊர்லலாம் பார்த்துருக்கேங்க, நூல் சுற்றி பைப்பை வந்து டைட் பண்ணுவாங்க. பட் இங்கே இந்த மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்துங்க ரவுண்ட் ப்ளக் ஃபிக்ஸிங் ராடுங்க. இது வந்து என்னென்னா, பைப் வந்து அந்த ட்ரிப் இரிகேஷன் இந்த பைப் இருக்குது இல்லைங்களா, இது வந்து தண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சாயாமல் நேராக வந்து தண்ணி ஃப்ளோ ஈவனாக போகிறதுக்காக அந்த ராடுங்க. அடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரெட் கேப் ட்ரிப்பர் வந்து 8 ஹோல் இருக்கிறது தான் வாங்கியிருக்குது. நிறைய கலர்ஸில் இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து டைமருங்க. டைமர் வந்து இப்போ அட்வான்ஸ்டாக நிறைய வந்துருச்சு. நாங்கள் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோங்களா, இது வந்து மேனுவல் டைமர் தான். இன்னமும் நல்லா போயிட்டுருக்குன்னு அதே தான் யூஸ் பண்ணுறதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே 4 கனெக்டர் இருக்குதுங்க. மேலே வந்து மெயின் பைப்பில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கீழே வந்து ஜோன் 1, 2, 3, 4ன்னு இருக்குதுங்க. எந்த ஜோன் எந்த டைமருக்கு ஆன் ஆகணும், எவ்வளோ நேரம் தண்ணி ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லாகவே செட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் பேக் யார்டுக்கு ஒரு பைப்பு, ஃப்ரண்ட் யார்டுக்கு ஒரு பைப்புன்னு சொல்லி அந்த ஒரு ஜோன்லையுமே கனெக்ட் பண்ணியிருப்போங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இதுவுமே ஒரு டியூப் தாங்க. 1/2 இன்ச்சு டியூப்பு. இந்த டியூப் வந்து ஹோம் டிப்போலயோ லோஸ்லேயோ வாங்கினோங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த டியூப் இருக்குது இல்லைங்களா, டியூப் வந்து பைப்பில் டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா, அதுக்கு வந்து இது என் கேப்புன்னு சொல்லுவாங்க. அந்த என் கேப்பை வந்து அதில் கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து மெயின் பைப்லேயே கனெக்ட் பண்ண முடியுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோம் டிப்போ, லோஸ் 2லேயுமே மாற்றி மாற்றி தான் வாங்கினோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன ஐட்டம் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக அந்த லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இந்த பைப்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த 1/4 இன்ச்சு டியூப் இருக்குது இல்லைங்களா, இந்த டியூப் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3ஆக கட் பண்ணிக்கிட்டேங்க, ஒரே சைஸில். சைஸ் வந்து இவ்வளோ தான் அப்படிங்கிறது இல்லைங்க. நமக்கு வந்து அந்த கார்டன் பெட்டோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது எவ்வளோ கட் பண்ணேன்னு நான் மெஷர் பண்ண மறந்துட்டேங்க. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம எல்போ ஹைட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 3ஆக கட் பண்ணிக்கிட்டேங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ரெட் கேப் போட்டு அந்த ட்ரிப்பர் இருக்குது இல்லைங்களா, ட்ரிப்பரை வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாதுங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதுக்கு வந்து குட்டி குட்டி பைப்பாக வந்து இந்த மாதிரி அந்த 1/4 இன்ச் பைப்பையே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா, அந்த ட்ரிப்பரும் அந்த டீ கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த ட்ரிப்பர் டீஸ்ன்னு டீ ஷேப்பில் இருந்தது இல்லைங்களா, அது 2ம் வந்து டைரெக்டாக கனெக்டே பண்ண முடியாதுங்க. அதுக்கு வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு டியூப் போட்டு தான் கனெக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ட்ரிப்பரையும் அந்த டீ ஷேப் இருக்கிறதையும்
ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த கனெக்ஷனுக்கு வருவோம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த குட்டி குட்டியாக அந்த டியூப் வந்து கட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, இதுதான் அந்த ட்ரிப்பருங்க. அந்த ட்ரிப்பரில் இருக்கிற அந்த ஹோல் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அது வந்து டி ஷேப்பில் டேரெக்டாக கனெக்ட் ஆகாதுங்க. என்ன பண்ணுங்கன்னா, தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டுங்க, அதுக்கப்புறமா அந்த டியூப்பை வந்து சுடுதண்ணியில் வந்து லைட்டாக வச்சுட்டு அந்த ட்ரிப்பரில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உள்ளே போயிடுங்க. ஏன்னா ட்ரிப்பர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். தண்ணி வந்து இந்த கெட்டில் வச்சிங்கனாவே போதுங்க, சுடு தண்ணி. அதை சும்மா ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சிங்கன்னா போதும். லைட்டாக அந்த இணக்கம் கொடுக்குங்களா, நமக்கு வந்து உள்ளே சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரிப்பரில் சொருவிட்டு அடுத்தது வந்து அந்த டீ ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த டீ ஜாயிண்ட்டோட சென்ட்ரு பார்ட்டுங்க, சென்டரில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. அந்த டீ மாதிரி இருக்க அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு இது மட்டும் தனியாக ஒரு 3 கனெக்ட் பண்ணிக்கலாங்க. 3 கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு செட்டுக்கும் தனித்தனியாக எத்தனை வேணுமோ பண்ணிக்கலாங்க. நம்ம கார்டன் பெட்டுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி ட்ரிப்பர் வந்து எவ்வளோ வேணால் வச்சுக்கலாங்க. ரொம்ப நிறையா வச்சுட்டோம் அப்படின்னாலும் தண்ணி நிறையா போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கார்டன் பெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு மட்டும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேங்க. உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா வேணும் அப்படின்னா இதையே வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி நீங்கள் அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ட்ரிப் இரிகேஷன் போட்டோம் இல்லைங்களா, மறுபடியும் ஃபுல்லாக பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒன்று மட்டும் சும்மா போட்டு காமிக்கிறேங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரிப்பர் இருக்குது இல்லைங்களா, அதோட அந்த குட்டி குட்டியாக கட் பண்ண பைப்பை வந்து நல்லா சுடுதண்ணியில் வச்சுட்டு அதில் இன்சர்ட் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் இந்த டீ ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, டீ ஜாயிண்ட்டோட சென்டருங்க, அதே இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கப்புறம் தான் மறுபடியும் இந்த 1/4 இன்ச் டியூப்பில் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணும்போதுங்க சைடில் வந்து நிறைய கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் வருங்க. அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது. இது டீ ஜாயிண்ட் இல்லாமல் எல் ஷேப்லேயும் இருக்குது, நிறைய ஷேப்பில் இருக்குதுங்க. நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரிலாம் நம்ம டிசைன் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அவ்வளோதாங்க. நம்ம வந்து ஒரு 3 ட்ரிப்பருக்கு மேக்கிட்ட நம்ம ரெடி பண்ணியாச்சு, 4 ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அந்த 3 வந்து கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த 1/4 இன்ச் டியூப் வந்து நல்லா அந்த எல்போ ஹைட்டுக்கு, அதை என்ன பண்ணுங்கன்னா அந்த டீ ஜாயிண்ட்டில் நம்ம ஆல்ரெடி ஒன்று கனெக்ட் பண்ணிட்டோங்க அந்த ட்ரிப்பரை. மீதி 2 சைடு காலியாக இருக்குது இல்லைங்களா, 2 சைடுமே இந்த டியூப்பை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கன்னா அதே மாதிரி சுடுதண்ணியில் ஃபஸ்ட்டு வந்து அந்த டியூப்பை வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சிங்க அப்படின்னா நல்லா இணக்கம் கொடுக்கும். டக்குன்னு இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், நம்ம 3 பைப் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து 2 சைடுமே கனெக்ட் பண்ணிட்டோங்க. அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா, இந்த கனெக்ட் பண்ண டியூப் இருக்குது இல்லைங்களா, அதோட ஒரு எண்டிலிருந்து இன்னொரு ட்ரிப்பரை எடுத்து மறுபடியும் கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே கனெக்டடாக வந்து அந்த ட்ரிப்பர் வந்து எல்லா இடத்துலையுமே வர மாதிரி இருக்குங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கார்டனில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒரு மெயின் பைப்புக்கும் ஒரு ட்ரிப்பர் மட்டும் போட்டோம் அப்படின்னா நமக்கு லென்த்து கொடுக்கல அப்படின்னா நம்ம கார்டனை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம நல்லா லென்த்தியாக வந்து கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. கொஞ்சம் வந்து நிறைய ட்ரிப்பர் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தான் அந்த இன்னொரு எண்டு இருக்குது இல்லைங்களா, அதையும் இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு 2 ஃப்ரீயாக இருக்கும், அதில் வந்து மொத்தம் 3 ஓஸ் சொன்னேன் இல்லைங்களா, இன்னொரு ஓஸ் வந்து அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 ஓஸில் வந்து 3 ட்ரிப்பர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், ஃபைனலாக இதையும் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு ஓஸ் வந்து கனெக்ட் பண்ணி அதை வந்து மெயினாக ஒரு பேக் போன் ஒரு பைப், ஒரு 1/2 இன்ச் பைப் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து அந்த ட்ரிப் இரிகேஷனுக்கே மெயின் பேக் போனுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிலிருந்து தான் தண்ணியை வந்து நம்ம அங்கங்கே டிவைட் பண்ணி எல்லா இடத்துலையுமே விட போகிறோம். இங்கே பாருங்களேன், இப்போ வந்து அந்த 3 ட்ரிப்பர் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். சைடில் வந்து எங்கேயுமே கேப் இல்லாமல் எல்லா டீயுமே கனெக்ட் பண்ணிட்டோங்க. இப்போ நமக்கு ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த 1/4 இன்ச் டியூப் இருக்குது இல்லைங்களா, அந்த பார்ட்டை மட்டும்தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த 1/2 இன்ச் டியூப் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம தோட்டம் எவ்வளோ பெருசு இருக்குதோ, எவ்வளோ வரைக்கும் நமக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த பைப் இருக்குது இல்லைங்களா, இந்த பைப்பை வந்து டைரெக்டாக 1/4 இன்ச் பைப்பை வந்து 1/2 இன்ச் பைப்பில் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண முடியாதுங்க. அதுக்கு ஒரு கனெக்டர் வேணும். நம்ம முன்னாடியே காமிச்சோம் இல்லைங்களா கப்ளிங்னு சொல்லிட்டு, அந்த கப்ளிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பைப்போட சின்ன பைப்பை வந்து கனெக்ட் பண்ணுங்க. அது வந்து அந்த கனெக்டர் வந்து கண்டிப்பாக நமக்கு வேணும். என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பைப்பை வந்து ஹோல் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சிங் மிஷின் மாதிரி தாங்க இருக்கும். கரெக்டாக வந்து நமக்கு எங்கே வேணுமோ அழகாக வந்து நீட்டாக ஹோல் போட்டுருது. பட் நம்ம வந்து நார்மலாக இந்த மைக்கோதியை கூட சூடு பண்ணி போடலான்னு நினைக்கிறேன். பட் இது என்னமோ இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க, அதுவே யூஸ் பண்ணிக்கிறதுங்க. இது கரெக்டாக நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ஹோல் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அந்த கனெக்டர் சொன்ன இல்லைங்களா கப்ளிங்னு சொல்லிட்டு, அதுலேயுமே நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்க. இது வந்து
பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். இந்த யூஸ் வந்து ஒரே மாதிரி தான் யூஸ் ஆகும். பட் டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகுங்க. இது என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஷார்ப்பாக இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் பார்க்கும்போது க்ராஸாக இருந்தது பாருங்கள். அந்த ஷார்ப்பாக இருக்கிறத இந்த ஹோல்குள்ளே சொருவிடுங்க. இது இருக்குது இல்லைங்களா, இதை என்ன பண்ணுங்கன்னா, அந்த மேலே இருக்கிற டாப்பை பைப் நம்ம ஆல்ரெடி வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1/4 இன்ச்சு பைப் வந்து ஒரு நீளமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஒரு எண்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இன்னொன்று என்ன பண்ணுங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தண்ணி வந்து ஒரு பைப்லேயும் அந்த ட்ரிப் இரிகேஷன் வந்து நீளமாக விட்டுட்டோம் அப்படின்னா எண்டு வந்து ஓப்பனாக இருக்கும் இல்லைங்களா, அந்த எண்டு ஓப்பனாக இருந்தால் தண்ணி பக்கம் அங்கே போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த எண்டு பைப்பையுமே கொண்டு வந்து மெயினான அந்த பேக் போன் பைப் சொன்னேன் இல்லைங்களா, அரேஞ்ச் பைப்பு, அதுலேயே யூ மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோங்க. யூ மாதிரி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து ஈவனாக எல்லா இடத்துலையுமே போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, தண்ணி அங்கங்கே வேஸ்ட் ஆகாது. இல்லை அப்படின்னா நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த பைப் எதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பைப்பே யூ மாதிரி கொண்டு வந்து இந்த மெயின் பைப்லேயே கனெக்ட் பண்ணிட்டோங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு ஹோல் போடுறோம் இல்லைங்களா, பைப்பில் எவ்வளோ கேப் வேணுமோ அந்தளவுக்கு இன்னொரு ஹோல் போட்டுட்டு நான் 2 பைப் வந்து கனெக்ட் பண்ணணும்னு காமிச்சு இல்லைங்களா, அந்த 1/4 இன்ச்சு பைப்பு, அதை வந்து ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த கனெக்டர் இருந்த கப்ளிங்கை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஷார்ப்பாக இருக்கிறதாங்க இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பைப்போட இன்னொரு எண்டு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு டைமும் கனெக்ட் பண்ணும்போது நல்லா தண்ணியில் வச்சு எடுத்து கனெக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குங்க, இல்லை ரொம்ப கை வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், பைப் வந்து நல்லா யூ மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெட் எண்ட் எங்கேயுமே இல்லை. ஸோ நம்ம எங்கேயுமே வந்து பைப்பை வந்து டம்மி பண்ணவே தேவையில்லைங்க. அது யூ மாதிரி கனெக்ட் பண்ணனால அந்த ஃப்ளோ வந்து நமக்கு ஈவனாக இருக்கும், தண்ணியே எங்கேயுமே வேஸ்ட் ஆகாது. நான் சும்மா இந்த சின்ன பைப்பில் மட்டும் தண்ணியை வந்து அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஓஸோட கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி போகுதுன்னு பாருங்கள். நம்ம டெம்ப்ரரியாக பைப்பை வந்து செட் பண்ணி காமிக்கிறனால ஒரு பக்கம் தண்ணி வந்து அழுத்தி பிடிச்சிட்ருக்குறேங்க. ஆனால் கீழே பாருங்களேன், அந்த ட்ரிப்பர்லேருந்து தண்ணி எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கனெக்ஷன் பார்த்திங்களா, 2 எண்டுமே அந்த பெரிய பைப்பில் தாங்க கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். எதையுமே சிங்கிளாக விட்டு டம்மி பண்ணவே இல்லை. இந்த நீளம் இருக்குது இல்லைங்களா, அந்த சின்ன பைப் 1/4 இன்ச்சு பைப் இருக்குது இல்லைங்களா, இது வந்து எவ்வளோ லென்த் வேணாலும் நீங்கள் வந்து லென்த் வச்சுக்கலாங்க. உங்கள் கார்டனுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே வளைச்சி விட்டு வச்சுக்கலாம். நடுவில் அங்கங்கே நீங்கள் ட்ரிப்பருமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தோட்டத்துக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த சைஸ் வந்து போட்டிருந்தேங்க. இதுவே கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கார்டனில் இது வைக்கும்போது அங்கங்கே சாஞ்சிக்கிட்டே இருக்குங்க. நேராக நிற்கிறதுக்காக இந்த கிரவுண்ட் பிளக் ஃபிக்ஸிங் ராடுன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணணும்னா, பைப்பில் வந்து மாட்டிட்டுங்க மண்ணில் சொருகணும் அப்படின்னா அழகாக நின்றுக்கோங்க. தண்ணி வந்து மண்ணில் ஒரு பக்கம் சாஞ்சிக்கிச்சு அப்படின்னா தண்ணி வந்து ஏரை அடைச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இது வந்து தண்ணி ஈவனாக ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்குங்க. நம்ம தோட்டத்தில் வந்து இப்படி தாங்க வந்து ட்ரிப் இரிகேஷன் செட் பண்ணியிருக்கோம். அந்த க்ரீன் கலரில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது இல்லைங்களா, அதுதான் 1/2 இன்ச்சு பைப்புங்க, பெரிய பைப்பு. இந்த யூ மாதிரி இருக்கிறது எல்லாமே அந்த சின்ன பைப்புங்க, 1/4 இன்ச்சு பைப் நம்ம கனெக்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதுதான். ரெட்டாக இருக்கிறது எல்லாமே ட்ரிப்பருங்க. ட்ரிப்பர் வந்து எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4, 5ன்னு நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஷேப் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குதுங்க. அந்த யூ வந்து நம்ம எப்படி வேணால் பெண்ட் பண்ணிக்கலாங்க. இதுதான் அது. இங்கே பாருங்களேன், 2 எண்டுமே அந்த பெரிய பைப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், தெரியுதுங்களா. இங்கே ஒன்று, அந்த சைடில் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இது என்ன பண்ணணும்னா, அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா கார்டன் பெட் நீளத்துக்கு தகுந்த மாதிரியே வச்சுருக்குறோங்க. நம்ம வந்து செடி வந்து எப்படி பிளான் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சின்ன பைப் இருக்குது இல்லைங்களா, 1/4 இன்ச் பைப்பு, அதை வந்து நம்ம பெண்ட் பண்ணிக்கலாங்க. இதுதான் வந்து அந்த நீளமான பைப்புங்க. அந்த பெரிய பைப் இருக்குது பாருங்கள், 1/2 இன்ச் பைப்பு. நான் வந்து உங்களுக்கு டெமோக்காக குட்டியாக கட் பண்ணி காமிச்சேன். இதுதான் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 அடியே என்னமோ வாங்கியிருந்தேங்க. அதை வாங்கி கட் பண்ணது போக மீதி கொஞ்சம் இருந்ததுங்க, அதில் தான் உங்களுக்கு காமிச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டன் பெட்டோட நீளத்துக்கு ஃபுல் லென்த்துக்கே போட்டிருக்குறோங்க. நம்ம ட்ரெல்லிஸ் வேறு போட்டிருக்கோம் இல்லைங்க, அந்த சைடில் ஸ்டெப்ஸுக்கு அந்தாண்டு இருக்குது பாருங்கள், அது வரைக்குமே நம்ம இழுத்து விட்ருக்கோம். அது எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த சைடு வரப்போ காமிக்கிறாங்க. இது என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு டைமும் அந்த ஃபாலில் வந்து அறுவடையெல்லாம் முடியுது இல்லைங்களா, முடிச்சுட்டு கார்டன் பெட்டை க்ளீன் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன பைப் இருக்குது இல்லைங்களா, அந்த 1/4 இன்ச் பைப்பு, அதை அப்படியே எடுத்து இந்த சைடில் எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா அடுத்த டைம் மண் கலரி விடுறதுக்கு எல்லாத்துக்குமே டிஸ்டர்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. மறுபடியும் வந்து அந்த ஸ்ப்ரிங்கு வரத்துக்கு முன்னாடி வெங்காயம்லாம் நாற்று உண்டோம் இல்லைங்களா, அப்போ எடுத்து எங்கெங்கெல்லாம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல நம்ம செடியே வைக்க மாட்டோம், அங்கே வந்து நம்ம ட்ரிப்பர் வைக்கிறது வேஸ்ட் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க அந்த கிரவுண்ட் பிளக் ஃபிக்ஸிங் ராட் இருக்குது இல்லைங்களா, அந்த குச்சி, அதை வந்து பாருங்களேன், அதை மண்ணில் சொருகவும் அது எப்படி நேராக நிற்கிதுன்னு மட்டும் பாருங்கள். கரெக்டாக தண்ணி வந்து ஃப்ளவர் மாதிரி அப்படியே ஈவனாக போகுங்க.
இந்த ட்ரிப் இரிகேஷன் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடது இல்லைங்க. போடணும்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஐடியா வந்து மகியும், அப்புறம் டெக்சாஸில மாமா இருக்காங்கன்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அவங்க 2 பேரும் தான் பயங்கரமா யோசிச்சு, பயங்கர கிரியேட்டிவா போட்டிருந்தாங்க. எனக்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கா இருந்ததுங்க. எப்படி இப்படி ஹியூமர்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க? அந்த இடத்துல டம்மி பண்ணாம அப்படிங்கிற மாரிலாம் இருந்தது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்களா, அப்பயே வீடியோ எடுக்கணும்னு நெனச்சேங்க. பயங்கர மழையா இருந்தது. என்னால வீடியோ சுத்தமா எடுக்கவே முடியல. அப்புறம் அப்படியே விட்டாச்சுங்க. நீங்க நெறைய பேரும் அப்படியே கேட்கவும் தான், சரி நம்ம எடுத்து போடலாம், யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் போடலான்ட்டு எடுத்ததுங்க. இங்க பாருங்க, இந்த பைப் வந்து நம்ம செவுரு ஒட்டி வருது இல்லைங்களா? இது என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட புது கார்டன் பெட் இருக்கு இல்லைங்களா? ட்ரெல்லிஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அது வரைக்குமே நீளமா இழுத்து விட்டுருக்கோங்க. அது என்னன்னா, இந்த சைடில் வரும்போது ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க. ஸ்டெப்ஸ் வந்து நாங்கள் பைப்லாம் போட்டதுக்கப்புறம் தான் ஸ்டெப்ஸே போட்டோம். மண்ணுக்கடியில் இருக்குதுங்க. இந்த ஆரோ மார்க் தெரியுது இல்லைங்களா? மண்ணுக்கடியில் இந்த லானையுமே பறிச்சிங்க. ஃபுல்லாக நடுவில் வந்து இந்த பெரிய பைப்பை விட்டுட்டு 2 சைடும் பிரான்ச்சாங்க அந்த 1/4 இன்ச் பைப் இருக்குது இல்லைங்களா? இங்கே பாருங்களேன், ஆரோ மார்க் எப்படி காமிக்கிறனோ அதே மாதிரி தான் அந்த 1/4 இன்ச் பைப்பை வந்து கார்டன் பெட்ல இந்த ட்ரெல்லிஸ்க்கு 2 சைடுக்குமே கிட்டத்தட்ட ஒரு சைடும் 4 பைப்பு விட்டோங்க. இங்க பாருங்களேன், தெரியுதுங்களா இந்த பைப்பு? இந்த பைப்பு எப்படி விட்டோம்னா, மண்ணில் வந்து ஃபஸ்ட்டு லான்ல வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து குழி தோண்டிக்கிட்டோங்க. தோண்டிட்டு பெரிய பைப்பை விட்டுட்டு சைடில் சப் பிரான்ச் வருது இல்லைங்களா? அங்கே குழி தோண்டி இந்த இந்த வுட் இருக்குது இல்லைங்களா? கார்டன் பெட்டோட வுட் இருக்குது இல்லைங்களா? வுட்டுக்கு அடியிலிருந்து பைப்பு வந்து மேலே இழுத்தோங்க. ஏன்னா வெளியில் வந்து பைப் விசிபிளாக இருந்தது அப்படின்னா லான் மூவ் பண்ணும்போது பைப்பு கட் ஆகிடும் இல்லையா? அதனால் மண்ணுக்கடியிலேருந்தே எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த வுட்டு கிட்ட குழி தோண்டிங்க, பைப்பை உள்ளே விட்டு இழுத்துக்கிட்டோம். அதனால் வெளியில் பார்த்தீங்கன்னா பைப்பு எங்கேயுமே உங்களுக்கு இருக்கிறது தெரியாதுங்க. இந்த கார்டன் பெட்டில் மட்டும்தான் தெரியும். அந்த க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பைப்பு, இந்த 2 இதுவுமே வந்து சப் பைப்புங்க. தெரியுதுங்களா? இது மொத்தம் வந்து நம்ம 8 பைப் போட்டிருக்குறோங்க. ஒரு சைடு 4, இன்னொரு சைடு 4 அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு வந்து இந்த கார்டன் பெட் சின்னது அப்படிங்கிறனால அந்த 2 பைப்பே வந்து உள்ளே வந்து கனெக்டர் வந்து நிறைய குட்டி குட்டியாக வந்து ட்ரிப்பர் போட்டிருக்கனால அதுவே ஈஸியாக இருக்குதுங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா என் கேப்புங்க. நம்ம அந்த 1/2 இன்ச் பைப் இருக்குது இல்லைங்களா? அந்த பைப்பை வந்து டைரெக்டாக பைப்பில் வந்து மெயின் பைப்பில் கனெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி கனெக்டர் யூஸ் பண்ணி தாங்க பண்ணணும். நிறைய இதுலேயுமே ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. நமக்கு இதுவே கரெக்டாக இருக்குதுன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து டைமர் செட் பண்ணி பண்ணலிங்க. டைமரில் வந்து பேட்ரி போயிடுச்சு போல் இருக்குது. அது என்ன நான் மாற்றலை. ஸோ நான் மெயினான பைப்லேயே செட் பண்ணி காமிக்கிறேங்க. எப்படி வந்து தண்ணி ஃப்ளோ ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். நல்லா நீட்டாக ஃப்ளோ ஆகுதுங்க. எங்களுக்கு வந்து என்ன ஒரே ஒரு டவுட் இருந்ததுன்னா, இந்த கார்டன் பெட்டில் ஃப்ளோ ஆகிடுங்க. நம்ம அந்த ட்ரெல்லிஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா? அது நல்லா தாண்டி தூரமாக தான் வருது இல்லைங்களா? எப்படி ஃப்ளோ ஆகும்னு நினச்சிட்டே இருந்தோம். பட் அதுவுமே சூப்பராக ஃப்ளோ ஆகுதுங்க. ஆனால் ஏன் உங்களுக்கு பார்க்கும்போது விசிபிளாக தெரியல அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது இல்லைங்களா? மேலே வந்து லான் வந்து நல்லா தளைஞ்சிருச்சுங்க. நாங்கள் வந்து பைப் போடும்போதே என்ன பண்ணோம்னா, குழி தோண்டி பைப்பை போட்டுட்டு மறுபடியும் மேலே மண்ணை போட்டு மூடிட்டோங்க. போட்டு மூடிட்டு அது லான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனதுனால நமக்கு வந்து இப்போ விசிபிளாக தெரியலிங்க. அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கும் பார்த்திங்கன்னா மேலே நல்லா மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் வந்து நாங்களே தான் சும்மா டெம்ப்ரரியாக வச்சது. அதனால் வெளியில் வந்து பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க. எல்லாம் வந்து மகியும் மாமாவோட ஐடியாவும் தான். அந்த மலையில் கொடையை பிடிச்சிக்கிட்டு தான் 2 பேரும் ஃபுல்லாக 1 டேவே ஃபுல்லாக இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணாலும் கிட்டத்தட்ட பாருங்கள், நமக்கு 2 வருஷமாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த ட்ரிப் இரிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி வர்றது, மிஸ்ட் மாதிரி வருது. அந்த நாப் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி வரதா வேணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி வாங்கியாச்சுங்க. ஏன்னா இதிலே கிட்டத்தட்ட 8 ஹோல் இருக்குதுங்களா? இதுவே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாக கவர் ஆகிடுங்க. ஒரு பக்கம் தான் தண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கார்டன் பெட்டு ஓரளவுக்கு ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அந்த ரெட் கலரில் கேப் இருக்குது இல்லைங்களா? அந்த நாபை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தண்ணியோட ஃப்ளோ வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாங்க. எனக்கு இவ்வளோ ஸ்பீடு வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரியுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து டைமர் சொன்னோம் இல்லைங்களா, மேனுவல் டைமரு, அந்த டைமரை வந்து செட் பண்ணிவிட்டுங்க. காலையில் வந்து எனக்கு ஒரு 10 மினிட்ஸு, ஈவினிங் வந்து ஒரு 10 மினிட்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு 2 டைம் தாங்க நான் வைப்பேன். அதே மாதிரி வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, தண்ணி நிறையா விடணும் அப்படின்னா மட்டும் என்ன பண்ணுறதுன்னா 3 டைம் வந்து டைமரை வந்து மாற்றி செட் பண்ணி விட்டுறதுங்க. இல்லை அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி நிறைய யூஸ்
யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக தோட்டத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் விடணும் தண்ணி, இல்லைன்னா சாயங்காலம் தான் விடணும்னு சொல்லுவாங்க. மதிய வெயிலில் விடக்கூடாதும்பாங்க இல்லைங்களா? அதனால் மோஸ்ட்லி வந்து மதியம் விடுறது இல்லைங்க. ஏன்னா அந்த சம்மர் டைம்லாம் பார்த்திங்கன்னா வெயில் கொளுத்தி எடுத்துருங்க. நம்மளால் போய் நிற்கவே முடியாது. அப்படியே மேலெல்லாம் எரியிற அளவுக்கு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வின்டரும் நல்லா வச்சு செஞ்சுருதுங்க. ஸோ நமக்கு இந்த 6 மாதம் இருக்குது இல்லைங்களா? அந்த சம்மரில் 6 மாதத்தில் நம்ம தோட்டத்தில் என்னென்னலாம் எடுக்கணுமோ அப்படிலாம் பார்த்து பார்த்து எல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துடலாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அந்த ட்ரிப் இரிகேஷன் ஐடியா வந்ததுன்னா, நாங்கள் அடிக்கடி வெளில ஏதாவது பையனுக்கு டோர்னமெண்ட்டு அது இதுன்னு வெளில போகிறோம் அப்படின்னா 10 நாள் 1 வீக் அந்த மாதிரி ஆகிடுதுங்க. தண்ணி விடணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு தண்ணி விடுங்கன்னு தான் சொல்லணும். அவங்க வீட்லேயும் தோட்டம்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக பண்ணுறேன்னு தான் சொல்லுவாங்க. பட் நம்ம ஏன் தொந்தரவு பண்ணணும்? அவங்களுக்கும் டபுள் வேலையாக தான் இருக்குது இல்லைங்களா? ஏன்னா நம்ம மினிமம் வந்து பைப்பை பிடிச்சிட்டு நின்னோம் அப்படின்னா குறைஞ்சது 1 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் ஆகிடுங்க. தோட்டத்தில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரோஸ் செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு, பேக் யார்டில் வந்து கார்டனுக்குலாம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் பாட்டில் வர கொஞ்சம் வச்சுருப்போம் பாருங்கள், அதெல்லாம் விட்டு முடிக்கிறதுக்கே சாலிடாக 2 மணி நேரம் ஆகிடும். அதுவும் சாயங்காலம்லாம் போய் நின்னோம்னா அந்த கொசுவும் நிறைய வேற கடிக்குங்களா? அதனால தான் வந்து நம்ம யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம், நாமளே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு பண்ணோம். ஆனால் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சிங்க. நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த ட்ரெல்லிஸ் போட்டு இந்த கார்டன் பெட் இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து நம்ம 2 ஓஸ் மொத்தம் வந்து 4 ஓஸ் வந்து ஒரு சைடும், இன்னொரு சைடு வந்து அந்த 1/4 இன்ச் பைப் வந்து 4 இழுத்துருந்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா? நாங்கள் என்ன பண்ணோம்னா கார்டன் பெட் வந்து ட்ரெல்லிஸில் ஒரு சைடு வந்து நீளமாக இருக்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 8 ஃபீட் இருக்கும் அந்த வுட்டோட ஹைட்டு. அதே மாதிரி செகண்டாக இந்த முன்னாடி தெரியுது பாருங்கள், அது வந்து 4 ஃபீட்டு தாங்க. 4 ஃபீட்டுக்கு என்ன பண்ணிட்டோன்னா, அந்த சின்ன பைப் இருக்குது இல்லைங்களா, 1/4 இன்ச் பைப்பு, அதில் வந்து ட்ரிப்பர் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டோங்க. 2ஓ 3ஓ தான் போட்டிருந்தோம். அந்த பெரிய பெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ட்ரிப்பர் போட்டிருந்தாங்க. ஏன்னா பெட்டே வந்து 8 ஃபீட் வருது இல்லைங்களா? 8 ஃபீட்டுக்கு வந்து 2 ட்ரிப்பர் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற அந்த 1/4 இன்ச் பைப் வந்து பார்த்திங்கன்னா 2 தான் பண்ணோம். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது நீளமாக போட்டுக்கிட்டோங்க. இதில் பாருங்களேன், இது வந்து 8 ஃபீட்டுங்க. 8 ஃபீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பர் பாருங்கள், 1 2 அங்கே 1 இருக்குதுங்க, 3 அந்த சைடு 1 இருக்குதுங்க, 4. ஸோ 4 பைப் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குதுங்க. அப்புறம் இந்த பெரிய பைப் இருக்குது இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச் பைப்பு, அதை வந்து நம்ம வீட்டோட வாட்டர் பைப்போட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு என் கேப் ஒன்று யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஒரு கனெக்டர் மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் தாங்க யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து லாக் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணணும்னா அந்த பைப்பை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த செவரை ஒட்டி போகிறது இல்லைங்களா அந்த பெரிய பைப்பு, அதை வந்து டேரெக்டாக நம்ம பைப்பில் கனெக்ட் பண்ண முடியாது. அதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு கனெக்டர் வச்சுருந்தோங்க, என் கேப்புன்ட்டு. அது வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க ட்ரிப் இரிகேஷன் நம்ம தோட்டத்தில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி போட்டது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.